இந்த மாலை ஆராதனை ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். ஜெபம் செய்யலாம். மகா கிருபையும் இறக்கம் இருந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஓய்வு நாள் மாலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உடைய பிரசனத்தில் ஆண்டவரே கூடி சேர்த்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே, உடைய உம்மா அறிந்து கொள்ள அறிவுக்கு ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஆண்டவரே எவ்வளோ செய்திருக்கீர். அந்த அறிவுக்கு ஆண்டவரே, அந்த அறிதலுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே சிலுவை சென்று மரித்து உயிர்த்து எழுதாவிட்டால் ஆண்டவரே எங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது ஆண்டவரே. எங்கள் கிரியையினால் அல்ல ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையினால் அல்ல, உடைய கிருபையும் இரக்கமும் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உம்மை பிரதிபலிக்க, கிறிஸ்துவ பிரதிபலிக்க ஆண்டவரே எங்களை உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இரும் ஆண்டவரே, பிரசனமாக இரும் ஆண்டவரே. இந்த மாலை வேலைக்காக ஆண்டவரே இந்த ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் பிரசனமாக இரும் ஆண்டவரே. வரவங்க ஆண்டவரே உம்மை பார்க்க, உடைய சிலுவை அன்பை பார்க்க ருசித்து கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே மகிமைப்படும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சிலுவை ஒண்டி மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வேற ஸ்டேஜில் இருக்க வேற யாரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் அடியார நீரே பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் மாலை வேலையில் ஆண்டவரே நீரே ஏற்ற வசனத்தை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த மாலை வேலையில் ஆசீர்வதித்து தாருமுடைய எல்லாவற்றிலையும் உடைய நாமத்திலே விலையேற்பட்ட நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனை காரணமாக யாவரும் எழுந்திருந்து 7ஆம் பக்கத்துள்ள 6வது பாடலை பாடலாம். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்துமா வாஞ்சிக்குதே. As the deer panteth for the water, so my soul longeth after you. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்துமா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசருமை ஆராதிக்கிறேன். நீரின் பலனும் என் கேடகமாம், என் ஆவி என்றும் உமக்காடி பாணியும். நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசருமை ஆராதிக்கிறேன். பொன் வெள்ளியிலும் மேலானவரான நீரே போதுமே. மெய் மகிழ்ச்சியை நீரே எந்தன் கண்மலை. நீரின் பலனும் என் கேடகமாம், என் ஆவி என்றும் உமக்காடி பாணியும். நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசர் உம்மை ஆராதிக்கிறேன். வாழ்வின் கர்த்தரும் ராஜாவாம் நீர் எந்தன் நண்பன் சகோதரன். யாவிலும் மேலாயும்
12ஆம் பக்கத்தில் 175வது பாடல். தூயாதி தூயவரே, சிங்காசனம் வீட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். சேர்ந்து பாடலாமா? சிங்காசனம் வீட்டிறங்கி உணர்ந்தும் பாடலாம். கடவுள் எல்லாத்தையும் விட்டு நமக்காக வந்தாரு. சிங்காசனம் வீட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் வீட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புத அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புத அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புத அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புத அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புத அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புத அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூடுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூடுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புத. நீங்க பாடுங்க. ஓ என் நேசரே என்றென்றும் மாறாததே. கடைசி வாட்டி என் இயேசுவின் அன்பு
இயேசுவின் அன்பு அற்புத அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம். செய்திக்கு முன்பதாக யாவரும் எழுந்து நின்று ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே பாடலாம். முதல் சரணத்தை ஒண்டி பாடலாம். ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே எப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே. உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே எப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this wonderful opportunity you have given to us to gather in your house on this Lord's Day evening. பரமபிதாவே, இந்த கர்த்தருடைய நாளின் மாலையிலே உம்முடைய வீட்டிலே கூடி வரும்படியாக நீர் கொடுத்திருக்கிற அருமையான தருணத்திற்காக நன்றி சொல்லி Thank உம்மை you for the துதிக்கிறோம். word of God you are giving to us again and again. மறுபடியும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி. Thank you for the opportunities you give us to take part in the outreach ministry. திறந்த வெளி ஊழியங்களிலே பங்கு பெற நீர் கொடுக்கிற தருணங்களுக்காக நன்றி. Last time our brothers were used around Arakonam. கடந்த முறை எங்களுடைய சகோதரர்கள் அரக்கோணம் சுற்றி ஊழித்தார்கள். And as they go to Valajapet also next week, we pray for thy blessings. அடுத்த வாரம் அவர்கள் வாலாஜாபேட்டைக்கு போகிறார்கள். உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். Thank you for the work of God here in Roypuram. இங்கே ராயபுரத்தில் தேவனுடைய ஊழியத்திற்காக நன்றி. How you change uncle and auntie, their outlook and life's goals, and you made this work to grow. அங்கிள் ஆண்டியை நீர் எப்படியாக மாற்றினீர், அவர்களுடைய வாழ்க்கையின் லட்சியங்கள் அவர்களுடைய நோக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி அவர்களை கொண்டு வந்தீர். Help us to carry this vision forward. இந்த தரிசனத்தை முன்னே கொண்டு செல்ல உதவி செய். The vision that you gave to Mr. Daniel. திரு தானியேலையா அவர்களுக்கு நீர் கொடுத்த A தரிசனம். little one shall become 1,000, a small one a great nation. சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பெரிய ஜாதியாவான். Lord, we want it to be fulfilled right here in Roypuram. ஆண்டவரே, இங்கே ராயபுரத்திலே அது நிறைவேற வேண்டும். And every other surrounding satellite centers. சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா துணை கேந்திரங்களிலும். This evening hide me behind thy cross and you reveal thyself to us. இந்த மாலையிலே என்னை உம்முடைய சிலுவையின் பின்னால் மறைத்து நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். Amen. Amen. Let us turn to the portion that we read in Proverbs 29. நாம் வாசித்த பாகமாகிய நீதிமொழிகள் 29க்கு திருப்புவோம். 18th verse says, where there is no vision, the people perish, but he that keepeth the law, happy is he. 18ஆம் வசனம், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். What is this vision that the Bible is talking about? வேதம் சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? Vision here does not
mean merely our sight, our physical sight. இங்கே வெறுமனே நம்முடைய சரீர பார்வையை குறித்து சொல்லவில்லை. Some people have worldly vision and worldly ambitions. சில மக்கள் உலக பிரகாரமான தரிசனங்களையும் உலக பிரகாரமான லட்சியங்களையும் கொண்டிருக்கிறார்கள். But here vision means spiritual revelation. இங்கே தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வெளிப்பாடாக இருக்கிறது. What happens when there is no revelation? வெளிப்பாடு தரிசனம் இல்லை என்றால் என்ன நேரிடும்? Bible says the people perish. வேதம் சொல்லுகிறது மக்கள் அழிந்து போவார்கள். When there is no word of God, people go on their way, on own way. தேவனுடைய வார்த்தை இல்லாத இடத்திலே மக்கள் தங்கள் சொந்த வழிகளில் போவார்கள். 1 Samuel 3rd chapter 1st verse says, and the word of the Lord was precious. In those days there was no open vision. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, அந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை அரிதாக இருந்தது, தீர்க்க தரிசனம் இல்லை. And what happened when there was no open vision? எங்கே தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல என்ன நேரிடும்? People did their own thing. சொந்த காரியங்களை மக்கள் செய்தார்கள். What happened at that time? Eli's high priest's sons, how were they living? அந்த நாட்களிலே அந்த பிரதான ஆசாரியனாகிய ஏலியினுடைய குமாரர்கள் எப்படி ஜீவித்தார்கள்? In the 2nd chapter we see in the 12th verse, now the sons of Eli were sons of Belial. They knew not the Lord. And 17th verse, wherefore the sin of the young men was very great before the Lord, for men abhorred the offerings of the Lord. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் 17ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம், ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. 17ஆம் வசனம், ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாய் இருந்தது, மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். 22nd verse also, now Eli was very old and heard all that the sons did unto all the Israel, and how they lay with the women that assembled at the door of the tabernacle of the congregation. 22ஆம் வசனம், ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான், அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டான். So when there is no vision or no word of God, தேவனுடைய வார்த்தை இல்லாத தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் people they have their own law. மக்கள் சொந்த சட்டங்களை வைக்கிறார்கள். In other words, they have no law, they think everything is good. இன்னொரு விதத்தில் சொன்னால் அங்கே பிரமாணங்கள் இல்லை, எல்லாம் நல்லது என்று We are யோசிக்கிறார்கள். living in such a society, such a world. அப்படிப்பட்ட சமுதாயத்திலே உலகத்திலே நாம் ஜீவிக்கிறோம். We also read in Judges 21st chapter 25th verse, நியாயாதிபதிகள் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். in those days there was no king in Israel, and every man did that which was right in his own eyes. 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். So nobody to check, nobody to give the word of God, அவர்களை பார்க்க தேவனுடைய வார்த்தை கொடுக்க யாரும் இல்லை. nobody to tell about what God is saying in his word. தேவனுடைய வார்த்தையிலே தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொல்ல யாரும் இல்லை. So they do their own thing, whatever they like they used to do. அவர்கள் விரும்பியதை எல்லாம் சொந்த காரியங்களை செய்தார்கள். That is a very dangerous situation. அது அபாயகரமான சூழ்நிலை. Now many people have good eyesight, அநேக மக்களுக்கு நல்ல பார்வை உண்டு, but they have no spiritual vision. ஆனால் ஆவிக்குரிய தரிசனம் இல்லை. Helen Keller, the blind pioneer, the person who invented or discovered Braille for the blind people to read, கண் தெரியாத மக்கள் படிக்கும்படியாக அந்த பிரெய்லி எழுத்துக்களை கண்டுபிடித்த ஹெலன் கெல்லர், கண் தெரியாதவரும் அவர். she used to say, the only thing worse than being blind is to have physical sight but no vision. அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், குருடாய் இருப்பதை காட்டிலும் மோசமானது என்னவென்றால் சரீர பிரகாரமான கண்கள் இருந்தும் தரிசனம் இல்லாமல் இருப்பது. Do you belong to such a category? அப்படிப்பட்ட ஒரு குழுவை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். Good eyesight, or you have corrected your visual errors with spectacles. நல்ல கண் பார்வை இருக்கிறது, கண்ணிலே இருக்கக்கூடிய குறையெல்லாம் கண்ணாடி வைத்து சரி செய்கிறோம். It's unfortunately many people don't even have that physical good eyesight. துரதிர்ஷ்டவசமாக சில மக்களுக்கு நல்ல கண் பார்வை கூட இல்லை. But they have eyesight but no spiritual vision. ஆனால் இவர்களுக்கு கண் பார்வை இருக்கிறது, ஆனால் ஆவிக்குரிய தரிசனம் இல்லை. They do not know why God has
kept them in this particular place in this time? இந்த நேரத்திலே இந்த குறிப்பிட்ட இடத்திலே ஏன் தேவன் அவர்களை வைத்திருக்கிறார் என்று அவர்கள் அறியவில்லை. What is their role in this present generation at this time? இந்த நேரத்திலே இந்த சந்ததியின் மத்தியிலே தங்களுடைய பங்கு என்ன? Are you making a mark in society? சமுதாயத்திலே ஒரு அடையாளத்தை வைக்கிறீர்களா? A mark in your family? உங்கள் குடும்பத்திலே, Mark among your circles? உங்களுடைய வட்டாரத்திலே What are you known for? எதற்காக நீங்கள் அறியப்படுகிறீர்கள்? Do people say this is a useless fellow? மக்கள் உங்களை பார்த்து இவன் பிரயோஜனம் இல்லாதவன் என்கிறார்களா? Lazy, absolutely untrustworthy. சோம்பேறி, முற்றிலும் நம்ப முடியாதவன். On the other hand, do they say this man is a true follower of Jesus? மாறாக இந்த மனிதன் உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிறான் என்று சொல்வார்களா? His words can be trusted. இவனுடைய வார்த்தையை நம்பலாம். He is honest and he does what he promises. இவன் நேர்மையானவன், அவன் என்ன சொல்லுகிறானோ அதை செய்வான். You need to really have a vision of God and what God has for you. நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய தரிசனத்தை பெற வேண்டும். தேவன் உங்களுக்கென்று என்ன வைத்திருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். Now, without the word of God, you can go into a tangent. தேவனுடைய வார்த்தை இல்லாதபடிக்கு நீங்கள் திசை மாறி போக முடியும். Many people say, I have a vision. அநேகர் சொல்லுகிறார்கள், எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. But it does not tally with the word of God. ஆனால் அது தேவனுடைய வார்த்தையோடு பொருந்தவில்லை. All such vision which is against or which does not tally with the word of God is a wrong vision. Maybe the devil has given such vision. தேவனுடைய வார்த்தையோடு பொருந்தாத தரிசனங்கள் எல்லாம் தவறானவை. ஒருவேளை பிசாசு அந்த தரிசனத்தை கொடுத்திருப்பான். You must know first of all the word of God. முதலாவது தேவனுடைய வார்த்தை நீங்கள் அறிய வேண்டும். You need to humbly wait upon God, studying God's word, meditating upon God's word. நீங்கள் தாழ்மையாக தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை படித்து தியானிக்க வேண்டும். When I joined my DLO course, diploma in ENT, நான் இந்த ENTல டிப்ளமா கோர்ஸ்ல சேர்ந்தபோது there used to be a professor who he used to repeat these words. அங்கே ஒரு பேராசிரியர் இருந்தார். மறுபடியுமாக இந்த வாக்கியங்களை சொல்லுவார். Now ENT is a field where the diagnosis is not open, just like in skin problems the diagnosis is almost open. The moment you see it, some people can diagnose. ENT துறையிலே இருக்கக்கூடிய இந்த வியாதிகளை வெளிப்படையாக பார்க்க முடியாது. தோல் வியாதி எல்லாம் அப்படியே பார்த்து விடலாம், அதை போல் பார்க்க முடியாது என்பார். So in ENT you have to peep through holes. நீங்கள் இந்த ENTலே உண்மையாகவே கொஞ்சம் வலுக்கட்டாயமாக உள்ள நுழைத்து பார்க்க வேண்டும். Of course it is easy to open your mouth and see what is inside. வாயை திறந்து உள்ளே இருப்பது என்ன என்று பார்ப்பது சுலபம்தான். But on many occasions you need to pass in a tube through the nose or even into the trachea. It's called bronchoscopy. அநேக நேரங்களிலே நீங்கள் மூக்கு வழியாக ஒரு டியூபை விட வேண்டும், இல்லை என்றால் தொண்டை வழியாக டியூபை விட வேண்டும். பிராங்கோஸ்கோபி என்றதை சொல்வார்கள். But he used to say, if you have not read the theory and if you don't know what is normal, this will be only Greek and Latin. You may have a bronchoscopy pass, but you will not be able to diagnose anything. அவர் சொல்லுவார், நீங்கள் ஒருவேளை இந்த பிராங்கோஸ்கோபி டெஸ்டை செய்து பார்க்கலாம், ஆனால் நீங்கள் அதற்கு உரிய அந்த மருத்துவ படிப்பை அறியாதவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. If you know only what is normal, then you can find out what is abnormal. சாதாரணமாக இருக்கக்கூடியது எது என்று நீங்கள் அறிந்தால்தான் அசாதாரணமானது என்ன என்று உங்களால் அறிய முடியும். So even in order to get a spiritual vision, you have to apply the standard of the word of God. ஆவிக்குரிய தரிசனத்தை பெறுவதற்கும் தேவனுடைய வார்த்தையின் அளவை நீங்கள் அங்கே பொருத்த வேண்டும். So where there is no vision, the people perish. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். But when you take heed to the word of God, the people will be happy. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது மக்கள் சந்தோஷப்படுவார்கள். Now God has given to us this wonderful book where he reveals himself to us. இந்த அருமையான புத்தகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். So don't be perturbed, don't go after these vain things, these superstitions. ஆகவே இந்த வீணான மூட நம்பிக்கையான காரியங்கள் பின்னால் போகாதீர்கள். Isaiah 8:19 says, ஏசாயா 8:19 சொல்லுகிறது, and when they shall say unto you, seek unto them that have familiar spirits, unto wizards that peep and that mutter,
Should not the people seek unto their God for the living, to the dead? அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணுவென்று ஓதுகிற குறிகாரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? We see in our country there are people, they are so blinded by superstition. நம்முடைய தேசத்திலே மக்கள் மூட நம்பிக்கையினாலே கண் சொருகி போயிருக்கிறார்கள். Instead of seeking the living God, ஜீவனுள்ள தேவனை தேடுவதற்கு பதிலாக they go to the dead idols. They want the idols to prophesy. அவர்கள் செத்த விக்கிரகங்களிடத்தில் போகிறார்கள். அந்த விக்கிரகங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் And they will என்கிறார்கள். only prophesy lies. விக்கிரகங்கள் பொய்யைத்தான் அவர்களுக்கு அறிவிக்கும். We have to be very careful. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். There are people, lot of people have worldly vision. அநேக மக்கள் உலக பிரகாரமான தரிசனத்தை தான் கொண்டிருக்கிறார்கள். When you have just the vision of the world, worldly ambitions, நீங்கள் உலகத்தினுடைய வாஞ்சைகளையும் உலகத்தின் தரிசனத்தையும் கொண்டிருந்தால் you may not have a divine revelation, தெய்வீக வெளிப்பாடு உங்களுக்கு இருக்காது. but you may have your ambitions as a dream. ஆனால் உங்களுடைய லட்சியங்கள் எல்லாம் சொப்பனமாகத்தான் இருக்கும். Now, even the millionaires, if you take any millionaire, say for Elon Musk, he has got his own dream. கோடீஸ்வரர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எலான் மஸ்கை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் தனக்கென்று ஒரு சொந்த கற்பனை வைத்திருக்கிறார், சொப்பனத்தை. Ambani or Adani, they will have their own dreams. அம்பானி அதானி அவர்களுடைய சொந்த கனவுகளை கொண்டிருப்பார்கள். How to increase my business, என்னுடைய தொழிலை எப்படி விருத்தி செய்வது, how to strengthen my political connections, என்னுடைய அரசியல் தொடர்பை எப்படி பலப்படுத்திக் கொள்வது, so that I'll get more business. அப்பொழுது நான் அதிக தொழிலை பெறுவேன். That is their dream. அதுதான் அவர்கள் கனவு. But what is your dream? ஆனால் உங்கள் கனவு என்ன? We need to be careful that we don't make our ambitions and worldly desires as our vision. நம்முடைய லட்சியங்களும் உலக பிரகாரமான வாஞ்சைகளும் நம்முடைய தரிசனங்களாக இல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Whatever you spend time more, that will mold you in getting your vision. நீங்கள் எதிலே நேரத்தை அதிகம் செலவழிக்கிறீர்களோ அது உங்களுடைய தரிசனத்தை பெறுவதிலே உங்களை உருவாக்கும். If you are spending 24 hours on sports, then your dream will be to become a sportsman and come up like that. 24 மணி நேரம் விளையாட்டு 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 என்றே நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கனவானது விளையாட்டு வீரனாக வேண்டும் என்பதாக அப்படி வரும்படியாக இருக்கும். Are many foolish, there are people who spend all their time seeking for pleasure, seeking for food, hotels. அநேக மதீனமானவர்கள் இருக்கிறார்கள். எல்லா நேரமும் சிற்றின்பத்தை தேடுகிறவர்கள், உணவு ஹோட்டல்களை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். Going to 5 stars and eating all that dangerous food that will kill you early. உங்களை சீக்கிரத்திலே கொன்று போடக்கூடிய அபாயகரமான உணவுகளை எல்லாம் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலிலே போய் சாப்பிடுகிறார்கள். Do you have a spiritual vision, a spiritual dream? உங்களுக்கு ஆவிக்குரிய தரிசனம், ஆவிக்குரிய கனவு உண்டா? In the example in the Bible we see some of the terrible examples. வேதத்திலே சில பயங்கரமான உதாரணங்களை பார்க்கிறோம். Lot was a person who was molded by his eyesight rather than spiritual vision. லோத்து அவன் தன்னுடைய கண் பார்வையினாலே உருவாக்கப்பட்டான், ஆவிக்குரிய தரிசனத்தினால் அல்ல. He saw a spiritual father figure in Abraham. ஆபிரகாமிலே ஆவிக்குரிய தகப்பனை பார்த்தான். But when Abraham offered him the first choice, Lot, we don't want any trouble between your servants and my servants, so you choose, you have got lots of flock. If you go to the left, I will go to the right. ஆபிரகாம் இவனுக்கு முதலாவது தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை கொடுத்த பொழுது, லோத்துவே நமக்குள்ளாக சண்டை வேண்டாம், நீ முதலாவது தெரிந்து கொள், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொன்னபோது, Look at the unselfishness of Abraham. ஆபிரகாமின் சுயநலம் இல்லாத தன்மையை பாருங்கள். His eyes were not upon the world, அவனுடைய கண்கள் உலகத்தின் மேல் இல்லை. because he knew that God was his treasure. ஏனென்றால் தேவனே தன்னுடைய பொக்கிஷம் என்று அவர் அறிவார். But what happened? Lot saw the fertile fields of Sodom and Gomorrah. என்ன நேரிட்டது என்றால் சோதோம் கொமோராவின் செழிப்பான வயல் நிலத்தை லோத்து பார்த்தான். Genesis 13:10. ஆதியாகமம் 13:10. And Lot lifted up his eyes and beheld all the plain of Jordan, that it was well watered everywhere before the Lord destroyed Sodom and Gomorrah, even as the garden of the Lord, like the land of Egypt, as thou comest to Zoar.
அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. Then Lord chose him all the plain of Jordan, and Lord journeyed east, and they separated themselves the one from the other. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். What a terrible blunder he made. எவ்வளவு பயங்கரமான மதியீனமான Going காரியத்தை away from the company of a spiritual person who could have been a great spiritual mentor. தனக்கு ஆவிக்குரிய வளர்க்கக்கூடியவராக இருக்கக்கூடியவரை விட்டு தூரத்தில் இருந்தான். From spirituality he went into the world. ஆவிக்குரிய தன்மையிலிருந்து உலகத்திற்குள்ளாக போனான். He brought great devastation. He lost his wife and daughters. Finally, through incest, two tribes were born. அவன் பேர் அழிவை கொண்டு வந்தான். அவனுடைய மனைவியை இழந்தான். அவருடைய பிள்ளைகள் தவறான உறவு கொண்டார்கள். அதன் மூலமாக 2 சந்ததி உருவாயிற்று. Though Lot is called a righteous man who had to live with the wicked, but he had to tolerate it. He had to suffer because he had to live amongst the unrighteous people. லோத்து நீதிமான் என்று அழைக்கப்பட்டு இருந்தாலும் அவன் பொல்லாத மக்கள் மத்தியிலே சகித்துக்கொண்டு பாடுகளை அனுபவித்து வாழ வேண்டி இருந்தது. Look at another person who was moved, or he took his decision through what he saw. இன்னொரு நபர் தான் எதை பார்த்தானோ அதிலிருந்து தீர்மானித்தவனை குறித்து பார்க்கலாம். Look at Samson. சிம்சோனை பாருங்கள். In Judges 14, first chapter, 14, 1 and 3. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம். And Samson went down to Timnath and saw a woman of Timnath of the daughters of Philistine. Then his father and his mother said unto him, Is there never a woman among the daughters of thy brethren, or among all my people, that thou goest to take a wife for the uncircumcised Philistines? And Samson said unto his father, Get her for me, for she pleaseth me well. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். Instead of taking good advice of the parents who were mature, and Samson being a Nazarite, முதிர்ச்சி பெற்ற பெற்றோருடைய நல்ல ஆலோசனை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக சிம்சோன் ஒரு நசரேயனாக இருந்த போதிலும் he went after a heathen woman. ஒரு புற மத ஸ்திரீயின் பின்னால் போனான். He thought, she is so beautiful, she will please me very well. அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள், என்னை அன்றாக பிரியப்படுத்துவாள் என்று யோசித்தான். But within a short time he learned that she was not faithful to him. ஆனால் சீக்கிரத்திலேயே அவள் தனக்கு உண்மையாக இல்லை என்று கற்றுக்கொண்டான். She got the secret from Samson regarding the riddle and gave it away to the enemies of Samson, the Philistines. அந்த விடுகதையை குறித்த விடையை சிம்சோனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவனுடைய சத்துருக்களுக்கு அதை போய் வெளிப்படுத்தினாள். What a terrible thing when you are not led of God. நீங்கள் தேவனால் வழி நடத்தப்படாத பொழுது பயங்கரமான காரியம். You take decisions by the flesh. மாம்சத்திலே தீர்மானம் எடுப்பீர்கள். Oh, you look at what you look at with your eyes. உங்கள் கண்களால் எதை பார்க்கிறீர்கள்? What my friends are doing. உங்கள் நண்பர்கள் எதை செய்கிறார்கள்? Oh, they are going into the world, they are enjoying themselves. அவர்கள் உலகத்திற்குள்ளாக போய் அனுபவிக்கிறார்கள். Oh, I want to be led by my flesh, my desires, my appetites. என்னுடைய மாம்சத்தினாலே, என்னுடைய வாஞ்சையினாலே, என்னுடைய பசிக்கு ஏற்றபடி வழி நடத்தப்பட விரும்புகிறேன். Eve also brought in the fall through her eyes. கண்களின் மூலமாக அவன் வீழ்ச்சிக்குள்ளாக வந்தான். Adam and Eve. ஆதாம் ஏவாள் கண்களின் மூலமாக வீழ்ந்தார்கள். If you read Genesis 3:6. ஆதியாகமம் 3:6 படியுங்கள். And when the woman saw that the tree was good for food, that it was pleasant to the eyes, a tree to be desired to make one wise, she took of the fruit thereof and did eat, and gave also unto her husband with her, and he did eat.
அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். So she fell in the trap of the serpent. அந்த சர்ப்பத்தினுடைய அந்த கண்ணியிலே விழுந்தான். That is how Satan entices people. அப்படித்தான் சாத்தான் மக்களை ஈர்க்கிறான். Oh, God is not all that interested in your good, in your enjoyment. தேவன் உன்னுடைய நன்மையிலே நீ சந்தோஷமாக இருப்பதிலே முழு விருப்பம் காட்டுவதில்லை என்பான். After all, don't believe God says what he really, what God will do what he says. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்வார், அதை நம்பாதே. Oh, you will not die. நீ மரிக்க மாட்டாய். Instead, you will become like gods. மாறாக நீ தேவர்களைப் போல் இருப்பாய். So Eve gave into those words and was looking at that fruit again and again and again and looked so pleasing, so pleasant, and finally she took it and both Adam and Eve ate it, and the curse came upon Adam and Eve, and the whole earth was cursed. அந்த வார்த்தைக்கு ஏவாள் செவி கொடுத்து மறுபடியுமாக தன்னுடைய கண்களாலே அந்த பழத்தை பார்த்து அதை சாப்பிட்டாள். ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்து சாபம் அவர்கள் மேலும் முழு உலகத்தின் மேலும் வந்தது. We need to watch out. நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். Are you listening to Satan? சாத்தானுக்கு செவி கொடுக்கிறீர்களா? Are you going by what you see? எதை பார்க்கிறீர்களோ அதன் பின் போகிறீர்களா? Are you taking your decisions according to what your flesh says? உங்கள் மாம்சம் சொல்லுகிறபடி தீர்மானிக்கிறீர்களா? Or are you waiting upon God? தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களா? In fact, without the new birth, without being born again, you will never get a spiritual vision. உண்மையாக சொன்னால் மறுபடியும் பிறவாதபடி ஒருபோதும் ஆவிக்குரிய தரிசனத்தை பெற மாட்டீர்கள். Jesus said in John's Gospel 3rd chapter, யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், except a man be born again, he cannot see the kingdom of God. ஒரு மனிதன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. You cannot see, you will see only the kingdom of the world. உலகத்தின் ராஜ்யத்தை தான் பார்ப்பீர்கள். All the glitter that Satan dangles before you. உங்களுக்கு முன்பாக பிசாசு காட்டுகிற எல்லா பளபளப்புகளையும். You can't see the riches that Christ wants to give you. கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற ஐஸ்வரியத்தை நீங்கள் காண முடியாது. He wants to bless you. அவர் உங்களை ஆசீர்வதிக்க He விரும்புகிறார். wants you to be a blessing. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God told Abraham, you leave your kindred, come and follow me, and go to the place I tell you. தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாம் உன்னுடைய இனத்தாரை விட்டு வந்து என்னை பின்பற்றி நான் சொல்லுகிற இடத்திற்கு நீ போ. I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will make you a blessing. உன்னை ஆசீர்வாதமாக்குவேன். I will bless them that bless you. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். Curse them that curse you. உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். Through you all the families of the earth shall be blessed. உன் மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். So Abraham followed. He looked at God and followed with a heavenly vision. ஆபிரகாம் தேவனை நோக்கி பார்த்து பரம தரிசனத்தோடு அவரை பின்பற்றினார். He looked for a city that has foundations, whose builder and maker is God. ஒரு பட்டணத்தை அவர் எதிர்நோக்கி இருந்தார், அதனுடைய அஸ்திபாரம் அதை கட்டியவர் ஆண்டவர். All your visions, your worldly ambitions are useless if you are not born again, and if you have not become a child of God. நீங்கள் மறுபடியும் பிறவாமல் இருந்தால், தேவனுடைய பிள்ளையாகாமல் இருந்தால், உங்களுடைய தரிசனங்கள், உங்களுடைய வாஞ்சைகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாம் வீண். Paul tells the Corinthian Christians, கொரிந்து கிறிஸ்தவர்களுக்கு பவுல் சொல்லுகிறார், 2 Corinthians 4:6, 2 கொரிந்தியர் 4:6, for God who commanded the light to shine out of darkness hath shined in our hearts to give the light of the knowledge of the glory of God in the face of Jesus Christ. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப் பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். In the gospel according to John, first chapter, John says, in him was a light, and the light was a life of men. யோவான் எழுதிய சுவிசேஷத்திலே முதல் அதிகாரத்திலே யோவான் சொல்கிறார், அவர் ஒளியாய் இருந்தார், அந்த ஒளி மக்களுக்கு வெளிச்சமோ, அந்த அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. Darkness cannot comprehend it. இருள் அதை மேற்கொள்ள முடியாது. But this light dispels darkness. இந்த வெளிச்சமானது இருளை விரட்டும். So when you are born again, நீங்கள் மறுபடியும் பிறக்கும்போது you become an enemy of Satan. சாத்தானுக்கு சத்துருவாவீர்கள். You want yourself to be clean and purified from all sin.
எல்லா பாவத்திலிருந்தும் சுத்திகரிக்கப்பட்டு நீங்கள் கழுவப்பட்டிருப்பீர்கள். You need to look at God and follow him. நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து அவரை பின்பற்ற வேண்டும். David could defeat such a giant like Goliath கோலியாத் போன்ற பெரிய அரக்கனை தாவீது கொல்ல முடிந்தது. because he was looking at Jesus. ஏனென்றால் He was looking at God. அவர் தேவனை நோக்கி பார்த்தார். His eyes fixed on God. அவர் கண்கள் தேவன் மேல் இருந்தது. All the others looked and saw he was such a giant. மற்றவர்கள் எல்லாம் இவன் பெரிய அரக்கனாக பார்த்தார்கள். But for David, before God is nothing. ஆனால் தாவீதிற்கோ தேவனுக்கு முன்பாக இவன் ஒன்றும் இல்லை. My God is so big. என் தேவன் பெரியவர். This man who looks like a giant is nothing before God. When God is with me, I can fight him. ஒரு அரக்கனை போல தோன்றுகிற இந்த மனிதன் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை. தேவன் என்னோடு இருந்தால் நான் இவனோடு சண்டையிடுவேன் என்றார். Do you have a spiritual vision? ஆவிக்குரிய தரிசனம் உண்டா? Caleb and Joshua, the two of the 12 spies, they had a spiritual vision. 12 வேவுகாரர்களில் இருவராகிய காலேப் யோசுவா ஆவிக்குரிய தரிசனத்தை கொண்டிருந்தார்கள். 10 of the spies looked at the size of these giants and the walls and said, the land is a wonderful land with lots of fruit, but we cannot go there because these people are very tall like giants and it's high walled cities. 10 வேவுகாரர்கள் அந்த பட்டணத்தினுடைய உயர்ந்த மதில் சுவர்களை, அந்த அரணான காரியங்களை, அந்த பெரிய மனிதர்களை எல்லாம் பார்த்தார்கள். பட்டணம் நல்ல தேசம்தான், ஆனால் நாம் அங்கே போக முடியாது, மக்கள் இவ்வளவு பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்றார்கள். The people were instigated, they were ready to stone these Joshua and Caleb, who said, we can go, it is very easy when God is with us. இதை கேட்ட பொழுது தேவன் நம்மோடு இருந்தால் நாம் சுலபமாக இவர்களை பிடிக்கலாம் என்று சொன்ன காலேபையும் யோசுவாவையும் கல்லெறிவதற்கு மக்கள் தயாரானார்கள். They are bread for us because their defense is departed from them and God has promised us this land. அவர்களுடைய காவல் அவர்களை விட்டு போய்விட்டது, அவர்கள் நமக்கு அப்பம் ஆவார்கள், தேவன் நமக்கு இதை வாக்கு பண்ணி இருக்கிறார் என்று இவர்கள் சொன்னார்கள். But the people rather believe these 10 spies who had no vision, they had only the vision of the terribleness of those people living in that Canaan. ஆனால் இதற்கு பதிலாக மக்கள் எந்த ஒரு தரிசனமும் இல்லாமல் வெறுமனே இந்த மக்களுடைய பார்த்து பயந்த இந்த 10 வேவுகாரர்களை தான் நம்பினார்கள். Dear friends, we need to examine our hearts. அன்பான நண்பர்களே, நம் இருதயத்தை நாம் ஆராய வேண்டும். In Hebrews 11:24 we see Moses had that spiritual vision. எபிரேயர் 11:24 நாம் பார்க்கிறோம், மோசே ஆவிக்குரிய தரிசனத்தை கொண்டிருந்தார். Rather than enjoying the pleasures of sin, being called as a son of Pharaoh's daughter and be pampered in the palace, he chose to suffer affliction of the people of God. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை காட்டிலும், அரண்மனையிலே அவன் சீராட்டி பாராட்டி வளர்க்கப்படுவதை காட்டிலும், தன்னுடைய தேவனுடைய ஜனங்களோடு இருப்பதையே அவன் பெரிதாக நம்பினான், விரும்பினான். With his spiritual eyes he could see that though these Israelites were suffering as slaves, their end was God was going to bless them. இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்த போதிலும் முடிவிலே தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் காண முடிந்தது. So the writer of the Hebrews says he lived seeing him that was invisible. He saw him that was invisible and he did all these things. இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதியவர் இப்படியாக சொல்கிறார், அவன் காணாதவைகளை எல்லாம் கண்டு விசுவாசித்தான் என்று. What is your vision? உங்கள் தரிசனம் என்ன? Fanny Crosby lost her eyesight very early, 2 weeks of age in her life. ஃபேனி கிராஸ்பி அவர்கள் பிறந்து 2 வாரமே ஆயிருந்த பொழுது அவர்கள் கண் பார்வை இழந்தார்கள். But after coming to know the Lord, she devoted herself so much to God. ஆண்டவரை அறிந்த பிற்பாடு ஆண்டவருக்கென்று தம்மை அதிகமாக அர்ப்பணித்தார்கள். I think by the age of she could not read, but through Braille she by-hearted the lots of scriptures. அவர்கள் படிக்க முடியவில்லை, ஆனால் அந்த பிரெய்லி எழுத்துக்கள் மூலமாக அநேக வேத வாக்கியங்களை மனப்பாடம் செய்தார்கள். By the age of 10 she could recite all the 4 gospels. 10 வயது ஆன பொழுது எல்லா 4 சுவிசேஷங்களையும் அவர்களால் சொல்ல முடிந்தது. By the age of 15 more books of the Bible, including these Proverbs, Psalms and many other books.
15 வயதிலே இன்னும் வேதாகமத்தில் அநேக அதிகாரங்களை, இந்த சங்கீதங்கள், நீதிமொழிகள், இன்னும் அநேக காரியங்களை அவர்கள் மனப்பாடமாக சொன்னார்கள். She didn't have physical sight, அவர்களுக்கு சரீர கண்கள் இல்லை. but with spiritual eyes she could see Jesus, she could see God. அவருடைய ஆவிக்குரிய கண்களோடு இயேசுவை, தேவனை காண முடிந்தது. She enjoyed deep communion with God. தேவனோடு ஆழமான தொடர்பை அனுபவித்தார்கள். That is why she could compose, write so many hymns, almost 9,000 hymns, beautiful hymns that we even sing today. ஆகவேதான் நாம் இன்றைக்கும் பாடுகிற அநேக பாடல்களை, கிட்டத்தட்ட 9,000 பாடல்களை அவர்களால் இயற்ற முடிந்தது. She lived almost till 93 years or so. 93 வயது வரைக்கும் கிட்டத்தட்ட வாழ்ந்தார்கள். Once when she was old, she was invited to a conference அவர்களுக்கு வயதான பொழுது ஒரு முறை ஒரு மாநாட்டிற்கு அழைத்தார்கள். where one of the moderators of the conference was telling the people அந்த கான்ஃபரன்ஸிலே ஒருவர் மக்களை பார்த்து சொன்னார், the tragedy that happened to Fanny Crosby when she was 2 weeks old, and how she lost her eyesight. All the beautiful things that we see, she is not able to see. பானி கிராஸ்பிக்கு ஏற்பட்ட விபரீதம், அவர்களுக்கு 2 வாரம் வயதே ஆகி இருந்த பொழுது கண் பார்வை போய்விட்டது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அநேக அழகான காட்சிகளை இவர்களால் பார்க்க முடியவில்லை என்றார். But Fanny Crosby, who was sitting there, sprang to her feet and came to the mic and said, "Don't talk like that." ஆனால் அங்கே அமர்ந்திருந்த பானி கிராஸ்பி உடனடியாக எழுந்து மைக் அருகில் வந்து, அப்படி பேசாதீர்கள் என்றார். I don't feel I have lost anything. நான் எதையும் இழந்து போய்விட்டதாக யோசிக்கவில்லை. Although I lost my eyesight through the mistake of the doctor who treated me, எனக்கு சிகிச்சை கொடுத்த டாக்டரின் தவறினாலே என் கண் பார்வையை நான் இழந்திருந்தாலும், but God did not make any mistake. தேவன் எந்த தவறையும் செய்யவில்லை. It was God's will. இது தேவ சித்தம். And I feel the blindness that I suffered is one of the most blessed thing that I have got. நான் அனுபவித்து வருகிற இந்த கண் பார்வை தெரியாத ஒன்றுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று யோசிக்கிறேன் என்றார்கள். Because I am able to see so many wonderful things about Jesus. ஏனென்றால் இயேசுவை குறித்த அநேக அருமையான காரியங்களை என்னால் காண முடிகிறது. And so much of Jesus from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து இயேசுவை அதிகமாக அறிகிறேன். What we have so much of vision. நாம் எவ்வளவு பார்வை கொண்டிருக்கிறோம். But do we have, I'm saying we have sight, but do we have vision? நமக்கு பார்வை இருக்கிறது, ஆனால் தரிசனம் உண்டா? Are we making efforts to see Jesus? இயேசுவை காணும்படி முயற்சி எடுக்கிறோமா? Are we spending time with the word of God? தேவனுடைய வார்த்தையோடு நேரத்தை செலவழிக்கிறோமா? Are we spending time in prayer? ஜெபத்திலே நேரம் செலவு செய்கிறோமா? How can you develop your spiritual vision? ஆவிக்குரிய தரிசனத்தை எப்படி வளர்ப்பது? Through your prayer life. உங்கள் ஜெப ஜீவியம். Meditating upon the word of God. தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது. Even obeying God, even in the little things God tells us. தேவன் நமக்கு சொல்லுகிற சின்ன காரியங்கள் கூட அவருக்கு கீழ்ப்படிவது. Let us examine our lives. நம் ஜீவியங்களை நாம் ஆராய்ந்து Let us பார்ப்போம். pray. நாம் ஜெபிப்போம். Father, we thank you for the meditation of your word. பிதாவே, உம்முடைய வார்த்தையின் தியானத்திற்காக நன்றி. Forgive us, Lord, for the times we have lost that heavenly vision. பரம தரிசனத்தை நாங்கள் இழந்த நேரங்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. How St. Paul could tell before King Agrippa, பரிசுத்த பவுல் எப்படி அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக சொல்ல முடிந்தது? I was not disobedient to the heavenly vision. அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இல்லை. Earlier he had the vision of destroying the churches. முன்பு சபையை அழிக்கும்படியான தரிசனத்தை கொண்டார். Considering Jesus as a false Messiah and enemy of the Jews. இயேசுவை பொய்யான மேசியாவாக, யூதர்களின் சத்துருவாக யோசித்தார். But how you opened his eyes on that Damascus road. எப்படி அந்த தமஸ்கு சாலையிலே அவர் கண்களை திறந்தீர். And St. Paul fell at his feet in deep repentance. பரிசுத்த பவுல் அவருடைய பாதத்திலே விழுந்து ஆழமாக மனம் திரும்பினார். Lord, what shall I do? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? How he submitted to your will. சித்தத்துக்கு எப்படி அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். And thereafter he ever ran with a vision of Christ. பிற்பாடு அவர் கிறிஸ்துவை குறித்த தரிசனத்தோடு ஓடினார். Lord, we want to have that heavenly vision. ஆண்டவரே, அந்த பரம தரிசனம் எங்களுக்கு That வேண்டும். spiritual revelation. ஆவிக்குரிய வெளிப்பாடு. Not run after our own whims and fancies. எங்கள் சொந்த விருப்பங்களின் பின்னாலே ஓடுவதல்ல. Our own ambitions. எங்கள் சொந்த லட்சியங்கள். But let us get direction from you and from your word. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து, உம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் வழிநடத்தலை பெறட்டும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். Amen. ஆமென். கடைசியாக யாவரும் எழுந்து நின்று
83ஆம் பக்கத்தில் உள்ள 222வது பாடலை பாடலாம். பாதை காட்டுமாக யெகோவா, பரதேசியான நான், கைட் மீ ஓ தோ கிரேட் யெகோவா. பாதை காட்டுமாக யெகோவா, பரதேசியான நான், பலவீனன் அறிவீனன், இவ்வுலக காடுதான். வானகரம் வானகரம் தாங்கு என்னை போற்றியும், தாங்கு என்னை போற்றியும். ஜீவத்தான் நீரூறும் ஊற்றை நீர் திறந்து தாருமேன். தீபம் மேக சாம்பம் காட்டும் வழியில் நடத்துமேன். வல்ல மீட்பர் என்னை தாங்கும் இயேசுவே, என்னை தாங்கும் இயேசுவே. சாவின் அந்தகாரம் வந்து என்னை மூடும் நேரத்தில், சாவின் மேலும் வெற்றி தந்து என்னை சேர்ப்பீர் மோட்சத்தில். கீத வாழ்க உமக்கென்றும் பாடுவேன், உமக்கென்றும் பாடுவேன். பாதை காட்டுமாய் யெகோவா, பரதேசியான நான், பலவீனன் அறிவீனன், இவ்வுலக காடுதான். வானகரம் வானகரம் தாங்கு என்னை போற்றியும், தாங்கு என்னை போற்றியும். Let us pray. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen.